I love you 2, I love you 3. அவனை நீ அவுட்டா. Lion Arabian Dates. இப்போ அது Lion Dates. லைனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். நியாயப்படி அவங்க கேட்கணும்னு உரிமையோடு கேட்கணும், தலை நிமிர்ந்து கேட்கணும்னா 40-50 சீட்டே கேட்கலாம். அதுவே வாங்க முடியலன்னா அந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் அவரை பற்றி பிஜேபிக்காரனுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கிறதுக்கு ஸ்டாலின் இருக்கணும்னு நினைக்கிறார். பிஜேபி ஆதிக்கம் எப்படி வந்ததுன்றதை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் இவங்களால தானே இங்கே வந்தது. இன்றைக்கி நான் லாலி பாடுறவன், காலை பிடிக்கிறவன், காலை நக்கிறவன், எல்லாத்தையும் பதவிகள் வச்சுக்கிட்டு இதுதான் பண்ணிட்டு நிற்கிறேன். அதிகாரிகளும் அதே மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ இதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு. காரணம் நாடு அழிந்து கொண்டு இருக்கிறது தான் நான் சொல்லுவேன். ஜனநாயகமும் போயிடுச்சு, நாடும் சீரழிஞ்சு போச்சு. இதுலேருந்து எப்படி எதிர்கால இளைஞர்கள் பச்சையா சொன்னா இன்றைக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னா கங்கையாக இருந்த ஆட்சி கூவமாக மாறி. சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். விசிகா திருமாவளவன் சொல்லியிருந்தாரு 10 தொகுதிகள் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தார். ரெட்டை இலக்கம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதா அவருடைய கோரிக்கையாக இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைச்சி 8ல் வந்து நிற்கிறாங்க. கடந்த முறை 6 கொடுத்துருந்தாங்க, 4 ஜெயிச்சாங்க. இந்த முறை 8 கொடுத்துருக்காங்க. ஏன் இவங்கள ரெட்டை இலக்கத்துக்கு வந்து போக விட மாட்டாங்க திமுக? பொதுவாக என்னுடைய கருத்து, தமிழ்நாடு எங்கேயும் பார்த்தாலும் ஒரு இந்த ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் 25% இருக்காங்க. அப்படி பார்த்தா ஏறக்குறைய தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் ஒரு 50 பேருக்கு மேலே ரிசர்வ் சீட்டில் வரணும். பெரும்பகுதி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் பெரும்பகுதியும் திருமாவளவன் கூட தான் இருக்காங்க. நியாயப்படி அவங்க கேட்கணும்னு உரிமையோடு கேட்கணும், தலை நிமிர்ந்து கேட்கணுன்னா 40-50 சீட்டே கேட்கலாம். நான் கேட்கல, அவர் ரெட்டை எண்ணிக்கை தான் கேட்டார். அதுவே வாங்க முடியலன்னா அந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் அவரை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு, அவர் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர். எனக்கு ரொம்ப எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கார். ரொம்ப வேண்டியவர். நல்ல அவரை மாதிரி ஒரு மனிதர் அரசியல் இருக்கிறத நான் வரவேற்கிறேன். அவர் வந்து எடுத்துக்க வேண்டிய முடிவை இந்த தடவை ஏன் இப்படியெல்லாம் போய் பண்ணார் அப்படின்றது இன்னும் ஏன்ட்டா நான் இப்போ அவரை சந்திக்கிறதுக்கு சூழ்நிலை இல்லை. சந்தித்தேன்னா நான் கேட்பேன், ஏன் இப்படியெல்லாம் போய் மாட்டுறீங்க, போகிறீங்க வரீங்க நான் கேட்பேன். காரணம், ஆளுங்கட்சி மக்களால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. காரணம் ஊழல், லஞ்சம், அதை பற்றி எதுவுமே சொல்கிறது இல்லை. அதே மாதிரி சாராயத்தினால் வர்ற ஆபத்துக்கள் பெரும்பகுதி ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பெரும்பகுதி குடிக்கிறாங்க. அவங்க 10 ரூபாய் சாராயத்தை 160 ரூபாய்க்கு அவங்ககிட்ட கொடுத்து 150 ரூபா சுரண்டுறோம். அதோடு அவனுடைய வாழ்க்கையும் சேர்த்து சுரண்டுறோம். இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் குறைஞ்ச அளவு ஒருத்தராச்சும் அந்த சாராயத்தினால் பாதிக்கப்பட்டு அந்த வீடு அவங்க ஒருத்தரையாச்சும் இழந்திருப்பாங்க. அதுதான் உள்ளத நிலைமை. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசாமல் சீட்டு வாங்குறது, தேர்தலில் நிற்கிறது, போகிறது வர்றதுன்னா சமுதாயத்தை அழிக்கிற வேலைகள் அத்தனையும் நடந்துகிட்டு இருக்குது. அதை திருத்தி வரத்துக்கு யாரும் என்ன ஒன்றுமே அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க. இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது. இங்கேருந்து ஆயிரக்கணக்கான லாரிகளில் வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுது. மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த குடிசையில் 3 சென்ட் இடத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசாமல் இவங்க வந்து ஒரு அந்த மக்களுக்காக பாடுபடுறதா சொல்லிவிட்டு அவர் இப்போ எல்லா மக்களையும் சேர்த்துக்கிட்டு இருக்கார். அதுவும் ஒரு வகையில் பாராட்ட வேண்டியது. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த மக்கள் எல்லா கட்சிக்குமே பொதுவாக உணர்வு, ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசி அவங்கள உயர்த்துவதன் மூலம் தான் சமநிலை சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறது வந்து அஸ் எ சீனியர் மேன் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. அதை ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுன்னா அவர்கிட்ட போய் விரிவாக ஏன்டா இப்போ போய் பேசுறது தான். அவரும் வந்து நான் ஒரு 8 சீட்டுனாலுமே 8 எம்எல்ஏ வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லை, கடந்த முறை 6ல் 4 ஜெயிச்சாரு. இல்லை, வேறு வழியில் அவருக்கு கொடுக்கறதுல இருக்கிற சூழ்நிலையில் அவர் கேட்குறாரு. இவங்கெல்லாம் சேர்த்து என்ன நினைக்கிறாங்க, பிஜேபிக்காரனுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கிறதுக்கு ஸ்டாலின் இருக்கணும்னு நினைக்கிறாரு. பிஜேபி ஆதிக்கம் எப்படி வந்ததுன்றதை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் இவங்களால தானே இங்கே வந்தது. இதுக்கு முன்னாடி இல்லையே. பிஜேபிக்கு முதல்ல ஜெயலலிதா நடைபாடு வைத்தாங்க. அப்போ கலைஞர் வந்து பேசினார்,
பண்டாரங்கள் பரிசேசிகள்லாம் கொண்டாந்து உள்ள விட்றீங்கன்னாரு. அதே அந்த பண்டாரங்கள் பரிசேசிகளோடு இவங்க சேர்ந்து இதுவும் தொடர்ச்சியாக நடந்து இப்போ அவங்களெல்லாம் இந்த பெரிய தீய சக்திகளெல்லாம் உள்ளே கொண்டு வந்து விட்டது இவங்க தான். இவங்கள தான் பதில் சொல்லணும், இவங்கள தான் ஆக்சுவலாக மக்கள் தண்டிக்கணும்னு நினைக்கிறதே இவங்கள தான். இந்த சக்தியோட ஏன் இவரெல்லாம் போய் சேர்றாருன்னு எனக்கு புரியலை. அதனால் இதை பற்றி ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்கிறேன். திருமாவளவன் வந்து இதுக்காக ஒரு நாள் வருந்துவார் என்பது எனக்கு தெரியும். ஐயா, இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் வெறும் சீட்டுக்காக ஓட்டுக்காக அரசியல் பண்ணுறவங்க கிடையாது, ஒரு டைம் வந்து நான் விட்டுட்டு போயிடுவேன், இந்த தேர்தல் அரசியல வேண்டான்னு விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா? அப்புறம் ஏன் இப்போ அவருடைய வலிமை அதிகம்னு நீங்களும் சொல்கிறீங்க, நிச்சயமா ஏன் இங்கே வந்து கம்மியாக போய் நிற்கிறாரு? வலிமையான ஒரு சமுதாயத்துக்காக அவர் ஆரம்பித்ததை நான் பாராட்டுறேன். அதோடு அந்த மக்களும் இவரை நம்பி நிறையா இருக்கிறாங்க. எல்லாம் பெரும்பகுதியான மக்கள் இவரை தான் நம்பி இருக்கிறாங்க. ஆனால் தவறுகள், அந்த நாட்டு அரசாங்கத்தால் ஏற்படுகின்ற தவறுகள் பூராவும் பாதிக்கிறது அந்த சமுதாயத்தை தான். இதை உட்கார்ந்து அவர் சிந்தித்து பார்த்தால் இன்றைக்கி நடக்கிறதில்ல, அதை வந்து எப்படி தவிர்த்தால் நம்ம மக்களை காப்பாற்றலாம் அப்படின்றத பற்றி அவர் சிந்திக்கணும். அது ஏன் சிந்திக்கலை அப்படின்னு நான் நினைக்கல. அவர் ஏதோ ஒரு இதை பற்றி சிந்திக்காமலே போய் சிந்திச்சிருந்தாருன்னா அவர் இன்னும் தெளிவாக பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும், பேசணும். அதோட இந்த அதிமுகவானாலும் சரி திமுகவானாலும் சரி ரெண்டுமே தான் இந்த நாட்டுக்கு சாராயத்தை கொடுத்து ஊழல் லஞ்சத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, இயற்கை அழிவுகளை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. எதுவுமே இல்லை. கவர்மெண்ட்டும் இருக்குதா இல்லையா ஒன்றும் தெரியல. அங்கங்கே கொலை, களவு, கற்பழிப்பு, வன்புணர்ச்சி, பெண்களுக்கு கொடுக்குற ஆபத்து எல்லாமே தெரியுது. இதெல்லாம் எங்கே போய் நிற்கணும் எனக்கு புரியல. நாடு அழிந்து கொண்டு இருக்கிறது தான் நான் சொல்லுவேன். ஜனநாயகமும் போயிடுச்சு, நாடும் சீரழிஞ்சு போச்சு. இதுலேருந்து எப்படி எதிர்கால இளைஞர்கள் எப்படி இதை காப்பாற்றி கொண்டு வர போகிறாங்கன்னு நான் ஒவ்வொரு நாளும் நான் சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு எந்த பதவி வேணும்னா போகணுன்னா பதவி வேணும்னா நான் அப்போலேருந்து நான் இருந்திருப்பேன். எல்லாரை விட அதிமுகவில் நான் தான் வலிவாக இருந்தேன், எல்லாருக்கு மேலே டாப்பில் இருந்தேன். ஆனால் ஒரு ஜெயலலிதாவை கொண்டு வந்தபோது நான் தான் கடுமையாக எதிர்த்து ஒரு திராவிடியன் மூமெண்ட்டில் எப்படி ஒரு பாப்பாற்றி வரலாம், நீங்கள் வேணால் தனியாக கூட வச்சுக்கோங்க, எனக்கு கவலை இல்லை, இதெல்லாம் நான் பேட்டியிலே கூட கொடுத்துருக்குறேன். அப்படியெல்லாம் வந்து ஒரு இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய நாம இது வந்து நாசம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து தான். அந்த யார் ஜெயிச்சு வந்தாலும் ஆபத்து. இதுலேருந்து மாறுபட்டவர்கள் வந்தால் தான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும். ஏன்டா இவங்கெல்லாம் ஒரு அளவுக்கு போயிட்டாங்க. எங்கெங்கே ஊழல்காரங்களுக்கான அவளெல்லாம் கூட்டி வச்சுக்கிறது, அவங்களுக்கு சில வேலையை அசைன்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போயும் இந்த தேர்தலையும் அசைன்மெண்ட் அவங்கவுங்க ஒரு ஒரு மந்திரியை கூப்பிட்டு நீ 20 தொகுதி பாரு, 10 தொகுதி பாரு, அதுக்குள்ளே செலவுகளை நீ பண்ணணும், ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி 30 கோடி செலவு பண்ணுறதுக்கெல்லாம் தயாராகிட்டாங்க. எப்படி இருந்தாங்கன்னா ஒரு பைசா கொடுக்காமல் தேர்தல் நின்று வெற்றி பெற்று ஆட்சி பீடத்தை பிடித்த ஒரு கட்சி இன்றைக்கி வந்து மிகுந்த, அதாவது எவ்வளோ தவறனுடைய எல்லைக்கே போயிட்டாங்க. எந்த கட்சிங்க? அதிமுக. அண்ணா இருந்த வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கறதுக்கு ஒரு ஒத்துக்கோலையே, ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார், கிடையாது. அன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்டில் நிற்கிறவங்களுக்கு தலைமை கழகம் 4000 ரூபா கொடுத்தாங்க, இது சட்டமன்றத்தில் நிற்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, இவ்வளோதான். அது வந்து அதே அவர் சொன்னார், பணத்தினால் நடைபெறுகின்ற கட்சி பணக்காரர்கள் கட்சி ஆகிடும், அதில் ஏழைக்கு அங்கே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும், ஜனநாயகம் இல்லாமல் போயிடும், ஜனநாயகம் அழிஞ்சிடும். இதெல்லாம் அண்ணா சொன்னது. அதெல்லாம் அண்ணாவை படத்தை வச்சுக்க வராங்க, அண்ணா பேரை சொல்கிறாங்களே தவிர அண்ணா எப்படி இருந்தார், என்ன மாதிரி இருந்தார், என்னென்ன நாட்டுக்கு பண்ணணும்னு நினச்சார். அவர் முதலே கட்சி ஆரம்பிக்க போது உழைக்கிறவர்கள் வாங்க, பிழைக்கிறவர்கள் வராதிங்கடான்னு கட்சி ஆரம்பித்தார். பிழைக்கிறவெல்லாம் இல்லை உள்ளவனை வந்து சேர்ந்துட்டான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு தடவை காங்கிரஸை பற்றி அண்ணா எழுதுகிறப்போ சொன்னார், கரையான் புற்றெடுக்க கருணாகம் கூடி புகுந்தது அப்படின்னாரு. காங்கிரஸ் 67 எழுதின ஆர்டிக்கிளில் அதை எழுதினார். அதே மாதிரி இன்றைக்கி வந்து கரையான் புற்றெடுத்தது எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய வசந்தத்தை எழுந்து ரத்தம் சிந்தி சொத்தை அழிச்சிக்கிட்டு ஜெயிலுக்கு போய் அப்படியெல்லாம் வளர்த்த ஒரு இயக்கம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை. அன்னைக்கு ஆரம்ப காலத்தில் திமுகவுக்காக உழைத்த குடும்பங்கள்லாம் இன்றைக்கி எங்கே போச்சு, என்ன அவங்களுடைய குழந்தைகள்லாம் என்ன ஆனாங்க எனக்கு ஒன்றும் புரியல. யாரோ வர்றாங்க, இடையில் வர்றவன் யார் லாலி பாடுறானோ, யார் கொள்ளை அடித்து தர முடியுன்றானோ அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி நடத்துறதுன்றது வந்து இது ஒரு ஆபத்து எல்லாருக்கும் தான். நாடு இல்லையேல் வீடு இல்லைன்னார் அண்ணா. எம்ஜிஆர் பாடுற போது எம்ஜிஆருடைய படப்பாடலில் நாடு அதை நாடு இல்லாவிட்டால் ஏது வீடுன்னாரு. நாட்டினுடைய அழிவுக்கு இப்போ வந்து அழிவு சக்திகளுக்கு ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்குது.
இன்னும் சொல்லப்போனால் டெல்லியிலேருந்து அந்த சக்தி வந்தால் இன்னும் அதை விட மோசமாக ஆதிக்கம் செலுத்தும். இவங்களே கொண்டு வந்து விட்ட ஆளை காட்டி தான் அவங்க வந்துடுவாங்கன்னு மிரட்டி இவங்களெல்லாம் பணிய வைக்கிறாங்க. அது ஒரு நாடகம். அதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியல. இப்போ திருமாவளவன் அவர்களை வந்து தாவேக்காக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ட தகவல்லாம் வந்துச்சு. ஆமாம், இப்போ வந்திருந்தாருன்னா தாவேக்கா ஒரு மிகப்பெரிய சக்தியா வந்திருக்குமே. நிச்சயமாக அவர் போயிருந்தா அவர் புத்திசாலித்தனம், அதுதான் நான் சொல்லுவேன். அவர் போயிருந்தா யாரோ ஒருத்தர் சார், இப்போ திமுகவில் அதிமுகவில் பல நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள கேட்குறேன், ஏப்பா அவங்க கட்சி இப்படியெல்லாம் ஆட்சி நடக்குதே போகுதே வருதுன்னா என்னென்ன பண்ணுறது, யாரும் இல்லையே, யாராச்சும் வந்தால் தானே நம்ம பண்ணலான்னாங்க. யாரோ ஒருத்தர் வராரு, அவர் பேரில் வந்து இப்போ என்ன இவங்கெல்லாம் இப்போ அரசியலுக்கு வரும்போது என்ன அரசியல்னு தனியாக படிச்சுட்டா வந்தாங்க, அல்லது யாரோ எம்எல்ஏக்களுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் எப்படி நடக்கணும், பாராளுமன்றத்தில் எப்படி நடக்கணும்னா தெரியுது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்துடுறாங்க, பதவிக்கு வந்த ஒரு பாடு அப்படி இப்படி அதிகாரிகள் மூலம் அது மூலம் கற்றுக்கிட்டு தவறான வழிகளை கற்றுக்கிட்டு இப்போ தவறான திசைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒழுங்காக பார்த்துருந்தா ஒழுங்காக வரும். காரணம், அதிகாரிகள் ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தாங்க. இந்த காமராஜர் காலத்தில் பசுபதினு ஒரு திருநெல்வேலியில் கலெக்டர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு எம்பி போய் கடுமையாக சில பிரச்சனைகளை சொன்னபோது அவர் முதல்ல நியாயமாக சொல்லிகிட்டே வந்தார். கடைசியில் இதெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னாரு. நான் ஒரு எம்பி சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேன்னார். அவரும் சக்தி வாய்ந்தவர், அவர் பேர் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இல்லைன்ன போது அப்புறம் 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்த ஒரு பேர் கடைசியில் அந்த கலெக்டர் சொல்லிட்டாரு, நான் இதை ரிசைன் பண்ணிட்டு வந்தால் நாளைக்கு தேர்தல் நின்று எம்பி ஆகிடலாம், ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆக முடியாது அப்படின்னு சொன்னார். இதை காமராஜர் கேள்விப்பட்டு அந்த பசுபதி ஐஏஎஸ் அழைச்சி நீங்கள் பண்ணது தான் கரெக்டு, இப்படியே பண்ணுங்க, அதுதான் நியாயம் அப்படின்னு பாராட்டினார். அப்படிப்பட்ட தலைமைகள்லாம் இருந்தது தமிழ்நாட்டில். அதே மாதிரி அண்ணாவை வந்து அந்த 67க்கு முன்னாடி ஒரு சமயத்தில் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் உங்கள் பேர் என்ன, உங்கள் அடையாளம் என்ன, உங்கள் சட்டையை கேட்டுங்க, அதெல்லாம் கேட்ட அதிகாரி இருந்தார். அதுக்கு பிறகு அண்ணா 3 மாதத்தில் ஆட்சிக்கு வந்ததும் அவர் பயந்து ரிசைன் பண்ண போனார். அண்ணா கூப்பிட்டு நீங்கள் அதெல்லாம் உங்கள் கடமையை செஞ்சீங்க, நீங்கள் தான் இருக்கணும், இருங்கன்னு சொல்லி வச்சார். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இருந்தாங்க. இன்றைக்கி நான் லாலி படுறவன், காலை பிடிக்கிறவன், காலை நக்கிறவன், எல்லாத்தையும் பதவிகளை வச்சுக்கிட்டு இதுதான் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. அதிகாரிகளும் அதே மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ இதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு. காரணம், அவங்களும் லஞ்சம் கொடுத்து தான் வந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா அதுக்கு ஒரு லஞ்சம் கொடுக்குறாங்க. அதனால் நிறைய தவறுகள், அளவுக்கு அதிகமான தவறுகளினுடைய எல்லைக்கே போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் இதை பச்சையாக சொன்னா இன்றைக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னா, கங்கையாக இருந்த ஆட்சி கூவமாக மாறிவிட்டது. இதுதான் உண்மை. ஐயா, இப்போ பாஜகவுடைய தொகுதி பங்கீடு வந்து முடிஞ்சிருக்கு. பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 கொடுத்துருக்காங்க. பாஜக கொடுத்த தொகுதிகள் கரெக்டா? ஏன்னா அவங்க 70 கிட்ட கேட்டிருந்தாங்க, 40 இப்படிலாம் பேச்சு வந்துச்சு, 27 முடிச்சிருக்காங்க. பாஜகவை பழனிசாமி விரும்பவில்லை. முதல்ல அடிப்படையில் வேணான்னு சொன்னார். ஆனால் அவரை மிரட்டி உள்ளே வந்து வாங்கியிருக்கிறாங்களே தவிர, கொடுத்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு இந்த திராவிட இயக்கத்தினுடைய பெயரை வச்சுருக்க எவனுமே யாராக இருந்தாலும் அவங்கள சேர்த்தும் இருக்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாது. அதுதான் நியாயமே தவிர பாஜகவை கொடுத்தது சரிதானா, கூட கொடுக்கணுமா, குறைச்சக்கூடாது, கேள்வியே கிடையாது. அவங்கள அனாதையாக விட்டு நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன் அவங்க வந்து தமிழர்களுக்கு ஒரு தமிழ் இனத்தை அழிப்பதற்காக வந்தவர்கள். திமுகவினுடைய ஆரம்ப காலத்தில் ராபின்சன் பொங்கால அண்ணா பேசுகிற போது என்ன சொன்ன, திகாவினுடைய கொள்கை தான் திமுகவுது. திகாவினுடைய கொள்கை என்னன்னா, ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும், கடவுள் ஒழியணும், காந்தி ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும்னாரு. காங்கிரஸை ஒழிச்சிட்டார் அண்ணா போகிறதுக்குள்ள. ஜாதி மதம் கடவுளில் இது வந்து பிஜேபியெல்லாம் யார், மதவாதிகள் தான், மதவாத இயக்கம். அதை ஒழிக்க வேண்டிய நீங்கள் அதை உள்ளே சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு லாலிபாடியாக அவங்களுக்கு காலை பிடிச்சிட்டு கையை பிடிச்சி அவங்களோட பதவிகளில் 17 ஆண்டு காலம் அவங்களுடைய பதவிகளோடு இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் திராவிட இயக்கம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? யாருக்கும் 2 இயக்கத்துக்குமே திராவிட இயக்கத்தினுடைய பெயரை சொல்லவோ அண்ணாவினுடைய பெயரை சொல்லவோ எந்த விதமான தகுதியும் கிடையாது, நியாயமும் கிடையாது.